வணக்கம். வத்த குழம்பு சாதம் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேங்க. வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் எடுத்து, கொஞ்சம் வெங்காயம் பெருசாகவும் கொஞ்சம் வெங்காயம் சின்னதாகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு, ஒரு தக்காளி, தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, வெந்தயம், ஒரு அரை ஸ்பூன் துவரம்பருப்பு, கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வறுத்து பொடி செய்யறதுக்கு 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை வறுத்து பொடி பண்ணணும். தாளித்து மறுபடியும் கொட்டுறதுக்கு சுண்டைக்காய் வத்தல் எடுத்து வச்சுருக்கிறேங்க. 200 கிராம் பச்சரிசி ஊற வச்சுருக்கேங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி 1 டம்ளர் புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க கடலை எண்ணெயும் நல்லெண்ணெயும் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க பெருங்காயம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சு 2 கரண்டி கடலை எண்ணெயும் 1 கரண்டி நல்லெண்ணெயும் சேர்த்து மொத்தம் 3 கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேங்க. எண்ணெய் காயட்டும். தாளிப்புக்கு வச்சுருந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயத்தை சேர்த்துட்டு கூடவே துவரம்பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. கூட முதல்ல நம்ம பூண்டை போட்டுக்கணும். பூண்டை போட்டு வதக்கி கொடுத்துட்டு இந்த வெங்காயங்களை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை போடணும். அதில் முழுசாக கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கிறோம். அது நம்ம சாப்பிட்றப்ப வாயில் படுறப்ப இனிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ தேவையான பெருங்காயத்தூளை போட்டுட்டு அந்த ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி கொடுத்துட்டு நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. 200 கிராம் அரிசிக்கு நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவை அதிகம்னா கூட கொஞ்சம் போட்டுக்குங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணுங்க. அப்போ தான் அந்த ராஸ்மல் போகும். இப்போ அந்த 1 டம்ளர் புளித்தண்ணியை சேர்த்துட்டு கூட எக்ஸ்ட்ரா 2.5 டம்ளர் தண்ணி, அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி கணக்கு வச்சு நான் வச்சுருக்கேங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு தேவையான உப்பையும் அதில் போட்டு, புளி ஊற வைக்கிறப்பே கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இப்போ தேவையான உப்பு சரி பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த கழுவி வச்சுருக்க அரிசியை போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கரை மூடி வெயிட் வச்சிடணுங்க. நான் 4 விசில் கொடுத்துருக்கு இறக்கிருக்கேன். அதை இப்போ அரைக்க வேண்டிய பொருட்களை பார்க்கலாம். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி நல்லா அரைக்கணுங்க. முதல்ல மிளகாயை போட்டுட்டு இந்த மாதிரி கொரகொரப்பான அளவுக்கு அரைச்சி எடுத்துக்க வச்சுருக்கோங்க. 4 விசில் கொடுத்து இந்த சாதத்தை இறக்கணும். எப்படி ஜோராக ஜம்முன்னு இருக்குது பார்த்திங்களா. நான் போட்டிருக்க எண்ணெய் பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுங்க. எண்ணெய் இருந்தால் தான் அது ரொம்ப மணமாக இருக்கும். 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு இந்த சுண்டைக்காயை நல்லா வதக்கி வறுத்து அதில் கொட்டிக்கிட்டேங்க நான். இப்போ மறுபடியும் அதை தூக்கி அந்த குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அந்த சூடாக இது ஊற்றணும் இல்லைங்களா, சுண்டைக்காய், அது மேலேயே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க பொடியை 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நான் எல்லாத்தையும் போடலை. நான் 1 ஸ்பூன் போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் போட்டேன். 1.25 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். அந்த மீதி பொடியை நம்ம மறுபடியும் ஏதாவது குழம்பு வச்சா கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் கலந்து கொடுத்தாச்சு. சூப்பரான நமக்கு வத்த குழம்பு சாதம் 1 பாட் ரெசிபி மாதிரி கிடச்சிருச்சு. இது பிள்ளைங்களுக்கும் ஸ்கூலுக்கு செய்து கொடுக்கலாம். வேலைக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கோ ஆஃபீஸுக்கோ செய்து எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப ஜோராக நல்லா இருக்குங்க. ஊற ஊற டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. பிடிச்சிருந்தவங்க ட்ரை பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.